என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நானார் என் உள்ளமார் ஞானங்களார் என்னை யார் அறிவார். SS மியூசிக் சேனலில் திருவாசக வெளியீட்டு விழாவை கண்டு களித்திருப்பீர்கள். இந்த நிகழ்ச்சியிலே என்னுடைய பேட்டியில் திருவாசகம் உருவாகும் பொழுது என்னென்ன நடந்தது என்பதை சுவையாக நீங்கள் காணப்போகிறீர்கள். அடடே, என்ன இது? இதுதான் சிம்பனி ஆர்கெஸ்ட்ராவா? அடே அப்பா, ஆகா, ரொம்ப நல்லா இருக்கே. இதோட நம்ம மாணிக்க வாசகரை பாடுனா எப்படி இருக்கும்? பொதுவாக எல்லாரும் வேலைக்காக வெளியே போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு வருவாங்க. வீட்டில் வந்து சுகமாக சாப்பிடவும் தூங்கவும் மற்ற காரியங்களை பார்க்கவும் இருப்பாங்க. ஆனால் என்னை பொறுத்தளவில் எனக்கு வீடு வந்து ஸ்டுடியோ தான். ஆக்கம் அளவு அனைத்துலகும் ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய், அருள் தருவாய். பறவைகள் கூட்டை விட்டு வெளியே போய் பகலெல்லாம் இறை தேடிவிட்டு மாலையிலே கூட்டிற்கு திரும்பி வந்து தங்குவதைப் போல பகலெல்லாம் சப்த சுரங்களுடன் ஸ்டுடியோவிலே நான் வேலை செய்துவிட்டு இரவிலே தங்குவதற்காகத்தான் வீட்டிற்கு வருகிறேன். அதனால்தான் ஸ்டுடியோ தான் எனக்கு வீடு என்று சொன்னேன். நீங்கள் அனைவரும் என்னுடன் ஸ்டுடியோவுக்கு வந்தால் அங்கே மேலும் பல தகவல்களை உங்களுக்கு சுவையாக சொல்லுகிறேன். இந்த திருவாசகத்தை பற்றி சொல்லுவதாக இருந்தால், இது எழுதிய பின்னாடி எப்படி சவுண்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத பற்றிய ஒரு கிளியரான ஐடியா வந்து எனக்கு இல்லை. இதை கான்செப்டாக சொல்லும் பொழுதும் கேட்குறவங்களுக்கும் இது எப்படி திருவாசகத்தை எப்படி இந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் ஒன்று இருந்தது. நான் எழுத தொடங்கிய அந்த நிமிடத்திலிருந்து முக்கியமான நம்பரான இந்த சிவபுராணம் என்ற பாடலை வந்து இசையமைக்கும் பொழுது 2-3 விதமாக தொடங்கியிருந்தேன். முதலில் அது ஒரிஜினலாக இருக்கிறதைப் போலவே நமச்சிவாய வாழ்க என்ற வார்த்தையை வைத்த அந்த அடியை முதலாக வைத்து தொடங்கியிருந்தேன். அது இல்லாமல் வேறு இடத்திலும் தொடங்கி இசையை அமைத்தேன். எல்லாற்றையும் தூக்கி போட்டுவிட்டு கடைசியாக இப்பொழுது இருக்கக்கூடிய வடிவமான பொல்லா வினையேன் நின் பெருஞ்சீர் புகழுமாறு ஒன்றறியேன் என்ற அந்த லைனில் தொடங்கியிருக்கிறேன். பொல்லா வினையே நின் பெருஞ்சீர் புகழுமாறு. புதிய வடிவம் ஒன்றை கொடுக்கும் பொழுது மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா மாட்டார்களா என்பதை பற்றி ஒரு கம்போசருக்கு டவுட் வர்றது அது ரொம்ப இயற்கையாக வரும். ஆனால் இதை பொறுத்தளவில் அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. திருவாசகத்தை உள்ளம் உருகுகின்ற மாதிரி இசை வடிவில் கொடுக்க வேண்டும் என்பது மட்டுமே என்னுடைய முக்கிய நோக்கமாக இருந்தது. அது வெளியான பின்னால் தான் இதற்கு இவ்வளவு அழுத்தம் இருக்கிறது என்பது கேட்டவர்களுக்கு புரிகிறதே தவிர அதற்கு முன்னால் அது ஒரு கொஸ்டின் மார்க்காகத்தான் இருந்தது. புற்றில் வாழறவும் மஞ்சேன், பொய்யர்தம் மெய்யும் மஞ்சேன். கற்றைவார் சடையம் அண்ணல் கண்ணுதல் பாத நன்னி. நமக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் நமக்கு முன்னால் நடந்து கரடு முரடான பாதைகளில் நடந்து நல்ல மலர் வனங்களையும் சோலைகளையும் பூஞ்சோலைகளையும் வழி நடந்து நமக்கு அதற்கு பாதை போட்டு காட்டி கொடுக்கவில்லை என்றால் நமக்கு அந்த பூஞ்சோலைகளும் அந்த நந்தவனங்களும் அந்த அருவிகள் கொட்டுகின்ற இடமும் நமக்கு தெரியாமலே போயிருந்திருக்கும். அதை போல இசையிலே மாமேதைகளாக வாழ்ந்த உலகத்திலே திகழ்ந்தக்கூடிய உலகம் புகழக்கூடிய பெரிய பெரிய கம்போசர்கள் எல்லாம் அவர்கள் வழி நடந்து இப்படி ஒரு வடிவம் இருக்கிறது என்று ஒவ்வொரு சிம்பனி என்பதையும் ஆரட்டோரியோ என்பதையும் அல்லது ஓபெரா என்பதையும் பேலே என்பதையும் நமக்கு காட்டி சென்றிருக்கிறார்கள். நமது பாரம்பரிய இசையை எடுத்துக்கொண்டால் பண் என்றும் தேவாரம் திருவாசகம் என்றும் கீர்த்தனை என்றும்
பல வடிவங்களாக இசைப்பாடல்கள் என்றும் பல வடிவங்களை நமக்கு தந்து சென்றிருக்கிறார்கள். அவர்கள் காட்டி செல்லவில்லை என்றால் இந்த இவ்வளவு அழகான விஷயங்கள் சங்கீதத்தில் இருக்கின்றனவா என்பது நமக்கு தெரிந்திருக்காது. புகவே வேண்டா புலங்களி நீர் புயங்க பெருமான் பூங்கழல்கள் மிகவே நினைவின் மிக்க எல்லாம் வேண்டா போக விடுவின்கள். அவர்கள் அறிவித்து சென்ற அந்த வழியே சென்று இப்படி ஒரு இசை வடிவத்தை உங்களுக்கு காட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் நான் கரடுமுரடான பாதைகளில் நடந்து, இது எப்படி வருமோ என்ற சந்தேகத்தில் கூட கரடுமுரடான பாதைகளில் நடந்து இதை வடித்திருக்கிறேன் என்றால், அதில் திருவாசகத்தின் மீது இருக்கக்கூடிய ஈடுபாடை விட்டு விட்டாலும் கூட இதற்கு இசை வடிவம் கொடுக்கும் பொழுது என்னென்ன விஷயங்கள் வரும் என்பதை நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். இப்பொழுது திருவாசகத்தை ஓத வேண்டிய முறை நமச்சிவாய வாழ்க என்று ஓத வேண்டும். இவன் இடையிலே ஆரம்பிக்கிறானே பொல்லாவினையன் என்று ஓதுவார்கள் எதிர்க்கலாம், அல்லது மடாதிபதிகள் ஆட்சேபிக்கலாம். இதையெல்லாம் பற்றி நான் கவலைப்படவில்லை. காரணம் என்னவென்றால், இதை நான் ஓதுவதற்காக இசையமைக்கவில்லை. உள்ளம் உருக மக்களிடம் சென்று சேர்ப்பிக்க வேண்டும். அவர்கள் தப்புந்தவருமாக பாடினால் கூட உள்ளத்தை உருக்கக்கூடிய இந்த உயர்ந்த பக்தி இலக்கியமான இந்த திருவாசகம் மக்கள் மனதிலே பதிய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இப்படி மாற்றி மாற்றி எழுதியிருக்கிறேன். முதல் நாள் புதபெஸ்டில் உட்கார்ந்து எழுதிய திருவாசகத்தை தொடங்கினேன் எழுதுவதற்கு. முதல் நாள் அங்கே இருக்கிற கண்டக்டர் என்னை சந்திக்க முடியவில்லை. அடுத்த நாள் தான் வருவதாக சொல்லியிருந்தார். அவர் வருவதற்குள் 26 பக்கங்கள் ஆர்கெஸ்ட்ரா வாசிக்க வேண்டிய அந்த இசை வடிவம் உருவாகிவிட்டது. அவர் வருகின்ற நேரத்தில் 26 பக்கங்கள் ரெடியாக இருந்தது. அதை அவர் கையிலே கொடுத்தேன். கொடுத்தவுடன் அவர் பார்த்துவிட்டு 3 பேர் வந்தார்கள். ஒருவர் கோஆர்டினேட்டர், ஒருத்தர் கண்டக்டர் லாஸ்லோ கோவாச், கோஆர்டினேட்டர் ஜூலா என்ற ஹங்கேரியன், ப்ரொடக்ஷன் அதில் புதபெஸ்டில் பார்த்துட்ட ஒரு லேடி எம்எஸ்ஏ அப்படின்ற ஒரு லேடி. 3 பேரும் ஆச்சரியத்தால் கண்கள் ரொம்ப அப்படி விரிஞ்சது. என்ன விஷயம்னு பார்த்தா, 26 பக்கங்கள் இவ்வளவு எழுதியிருக்கீங்களே, இவ்வளவு கிளியராக இருக்குது, பிரிண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த ரைட்டிங் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஆச்சரியப்பட்டுட்டு, யூ ஆர் டூயிங் கின்னஸ் ரெக்கார்ட் வெரி வெரி கேஷுவலி அப்படின்னு சொல்லி அவர் மென்ஷன் பண்ணார். அதுக்காக நான் பண்ணலை என்பதை அவருக்கு சொன்னேன். நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதா தாழ் வாழ்க. We can hear in the music that this is a hymn to the God, and these are songs that people can sing when they want to praise the God. This music is a very deep spiritual and devotional music. We are very happy that we could make something in this huge pieces. இது ஒரு ஆர்கெஸ்ட்ராவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய பீஸ் இல்லை. அதாவது ஒருத்தர் இன்னர் வாட்சா இது என்ன வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு புத்திபூர்வமாக, அதாவது மைண்டை மட்டும் தூண்டி விடுற மாதிரியான ஒரு இசை இல்லை. இது முழுக்க முழுக்க ஒரு பாடலை ஒட்டி வரக்கூடிய இசையாக இருப்பதால், பாடலில் என்ன உணர்வு வருகிறதோ அந்த உணர்வை மேம்படுத்தக்கூடிய அளவிற்கு ஆர்கெஸ்ட்ரா இதில் வந்தால் போதும் என்று நினைத்து, அவர்களுக்கு எந்த ஆர்கெஸ்ட்ரா மியூசிஷியன்ஸ் கேட்டாலும் ரொம்ப சிம்பிள் மியூசிக் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. It's very, very simple music. So for the people, they can understand this music. It's not such a complicated thing. It's very nice, very high level music, but it's very simple to enjoy this music. நான் நினைக்கலாம், மியூசிக்கல் நோட்ஸாக நினைக்கலாம், நல்லா இருக்கணும்னு நினைக்கலாம், உங்களை கவரணும்னு நினைக்கலாம்.
உங்கள் மனதை அமைதியாக்குவதற்கு நான் வந்து உங்களை கேன்வாஸ் பண்ண முடியாது. இந்த மியூசிக்கை நீங்கள் கேட்கும்பொழுது நீங்கள் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு வந்து நான் உங்களை கேட்டுக்கொண்டு அதற்கப்புறம் நீங்கள் வந்து அமைதியாக இருக்க முடியாது. அந்த மியூசிக் வந்து உங்களை அமைதிப்படுத்தினாலொழிய, உங்கள் அமைதி உங்களை நீங்களாகவே அடைந்தாலொழிய இன்னொருவரால் அது வந்து அடைவிக்கப்பட முடியாது. ஆனால் இந்த இசை வந்து கேட்கிறவர்களை அமைதிப்படுத்துகிறது என்பது நான் இந்த ஆரம்ப நாட்களிலிருந்தே சொல்லி வந்திருக்கிறேன். ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா வந்து இது வந்து அந்த ஃபீட்பேக் வரும்பொழுது ஜனங்கள் சொல்வதை, ரசிகர்கள் சொல்வதை வரவேற்கும் பொழுது கேட்கும் பொழுது நான் சொல்லியது உண்மை என்பது எனக்கு பொய் சொல்லலை ஜனங்கள்கிட்ட என்று ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய். This music somehow for me my feeling is that it's a great calm in the music and in the soul. கற்றைவார் சடையம் அண்ணல் கண்ணுதல் பாத நன்னி மற்றுமோர் தெய்வம் தன்னை உண்டென நினைந்த பெம்மார் கற்றிலாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சும் மாறே அம்மனாம் அஞ்சும் ஆரே அம்மனாம் அஞ்சும் மாறே. I will call him my friend and I will call him my mentor because I've been with him for more than 33 years. He did music background score for Mr. Govardhan, a film called Urvadum Nenjam. And he said, Vijay, you play the keys. I said, Raja, I'm not. No, you can. He was the one who encouraged me to play the keyboards, and thereafter it has been about 33 years from Machana Pathingala till Thiruvasagal. I've been working with Mr. Ilayaraja for the past 30 years almost, from the first film till now. I am a drummer basically. I play all the percussions, drums, and I conduct the orchestra. Almost I am there with him in all the projects, whether it is film or any other private album like How to Name It, Nothing But When, till Thiruvacharam. என்னுடைய நோக்கம் இசை என்பது உயிர்களை மேம்படுத்த வேண்டும், உயிர்களை அவர்கள் அறியாத இடத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும். அதுதான் அது. அந்த உயர்ந்த நோக்கம் இறைவனாக இருந்தால் அதைவிட பெரும் பேறு வேறு ஒன்றும் இல்லை. நோட்ஸ் இட் செல்ஃப் இட்ஸ் கம்ப்ளீட். அங்கேயே எல்லாமே முடிஞ்சது. அதை வி ஜஸ்ட் எக்ஸிக்யூட் வாட் இஃப் திங்ஸ். மகன் கார்த்திக் இதில் செய்த பணி வந்து வெளியில் தெரியாது. இது ரெக்கார்ட் முதல்ல வந்து இங்கே யூஷுவல் ரெக்கார்டிங் எப்படி நடக்கும்னா கிளிக் ட்ராக்கோடு நடக்கும். ஆனால் வந்து அங்கே போய் எடுத்தால் வந்து வெறும் ஆர்கெஸ்ட்ரா வந்து வித்தவுட் கிளிக் ட்ராக் நான் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு வந்து நான் பாடும் பொழுது எந்த இடத்தில் எது வர வேண்டும் என்பது, நான் பாட வேண்டும் என்பது எனக்கு சில அதை ப்ராக்டிக்கலாக வந்து பாடும்பொழுது அது வந்து சரியாக வராதது காரணத்தினால் ஒரு கிளிக் ட்ராக் வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருந்தேன் கார்த்திகிடம். அது மிகவும் மிகவும் நுணுக்கமாக இல்லாவிட்டால் அந்த கிளிக் ட்ராக்கை வந்து யாராலும் அந்த இடத்துக்கு ப்ரோக்ராம் பண்ணியிருக்க முடியாது. அவ்வளவு பொறுமையோடு என் மகன் கார்த்திக் அதில் கிளிக் ட்ராக் ப்ரிப்பேர் பண்ணி என்னை நான் பாடுவதற்கு மிகவும் உதவியாக வேலை செய்தான்.
சார் கிட்ட 30 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல் எலக்ட்ரிக் கிட்டார், எல்லாம் ஆர்ப்பு, அப்புறம் கிட்டார்லேயே நிறைய இது இருக்குது. எல்லா கிட்டாரும் இவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு யூஸ்வல் எலக்ட்ரிக் கிட்டார்னா எலக்ட்ரிக் கிட்டார் ஸ்டைல் இல்லாமல் வீணை பீட்டு, சித்தார் பீட்டு எல்லாமே கிட்டாரில் கொடுத்து என்கரேஜ் பண்ணது ஒரு பெரிய இது. இவர்கிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, யூஸ்வலி ஒவ்வொரு மியூசிக் டைரக்டரும் ஒவ்வொரு டைப்பாக இருக்கும். ஆனால் இவரது அப்படி கிடையாது. 30 வருஷத்தில் டெய்லி வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக இவர் கம்போஸ் பண்ணுவார். டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஆரம்ப காலத்திலிருந்தே என்னுடன் பணியாற்றி வருகின்ற புருஷோத்தமன் வந்து இதில் வந்து கோரஸ் பாட்டெல்லாம் கண்டக்ட் பண்ணார். He prepared the score within a week or 2 or 3 days. He went to Budapest, finished the basic track there. He had some mixing here because he wanted our musicians to participate in this project particularly. So we had some voices, choirs, or South Indian voices to be mixed in that. மியூசிக்னா அவர் சார். எங்கள் குரூப்பில் நீங்கள் ஒன்று பார்க்கணுன்னா, எங்கள் குரூப்பில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே மியூசிக் டைரக்டர் தான். அத்தனை மியூசிக் டைரக்டரும் சேர்ந்து ஒரு மியூசிக் டைரக்டர் கீழே வேலை செய்கிறோம். அது எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியமாகவே நாங்கள் நினைக்கிறோம். மாணிக்கவாசகருடைய திருவாசகத்தை இசைஞானி இளையராஜா அவர்கள் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களுடைய உள்ளங்களில் மட்டுமல்ல, தமிழ் அறியாத பிற மொழியாளர்களுடைய இதயங்களிலும் கூட மாணிக்கவாசகருடைய வார்த்தை சொற்கள் சென்று சேரவில்லை என்றாலும் கூட மாணிக்கவாசகருடைய உள்ள உணர்வு, இறைவனிடத்தில் அவர் ஏற்படுத்திய ஈடுபாடு எப்படி சென்று சேர்க்க முடியும் என்பதை இசைஞானி அவர்கள் தன்னுடைய இசை காவியத்தின் மூலம் நிரூபித்திருக்கிறார். நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்ற மணிவாசகத்தில் மனம் உருகி கரைந்து நிற்கும் இளையராஜாவின் இணையடி தாமரை வாழ்க. மனிதனுக்கு மனிதன் சொன்னது திருக்குறள், மனிதனுக்கு கடவுள் சொன்னது பகவத்கீதை, கடவுளுக்கு மனிதன் சொன்னது திருவாசகம். மாணிக்கவாசகர் சொல்ல இறைவன் தன் கரத்தால் எழுதியது திருவாசகம். அதற்கு இசைஞானி தன் சுரத்தால் எழுதியது இசைவாசகம். திருவாசகத்தை படிக்காதவர்களுக்கு கூட இந்த சிம்பொனி இசையை கேட்டால் படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தூண்டுகின்ற வகையிலே அந்த இசை அமைந்திருக்கிறது என்று அனைவரும் பாராட்டுகின்றார்கள். ஒரே ஒரு இடத்தில் இந்தியன் ஃப்ளூட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த என்னுடன் குழுவில் இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் ஏதாவது ஒரு சிறு இடத்திலாவது இதில் பங்கு பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டதால் விஜி மேனுவல் வந்து அந்த கைட்லைன் ட்ராக் பண்ணார். நெப்போலியன் வந்து அந்த ஃப்ளூட், அருண்மொழி என்ற பின்னணி பாடகரை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். அவர் வந்து ஃப்ளூட்டில் ஒரே ஒரு இடத்துல அவரை வாசிக்க வைத்தேன். நான் பார்த்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் மற்ற இசையமைப்பாளர்களுக்கும் இவருக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம்னு நான் நினைக்கிறது, மற்ற இசையமைப்பாளர்கள்ட்ட வந்து ஏதாவது ஒரு சிறு பங்களிப்பாவது இன்னொரு மியூசிஷியன், அதாவது சேஃபார் உதவியாளர்னு போடுவாங்க அல்லது அரேஞ்சர், ஏதோ ஒரு போஸ்ட்டில் மற்றவர்களுடைய பங்களிப்பு நிச்சயமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இளையராஜா சார்கிட்ட நீங்கள் கேட்குற அவ்வளவும் அவருடைய சொந்த 100% சொந்த கற்பனை. விஜி மேனுவல் வந்து அந்த இங்கிலீஷ் வாய்ஸ்க்கு வந்து கைட்லைன் ட்ராக் பாடினார் அவர். Suddenly he called me. I said, Raja, what I want you to sing. And based on my voice, Stephen Schwartz chose a singer and the voice sounded exactly like me. I'm just a man, imperfect, lowly. How can I be? That was the first stanza.
Okay, it was going on parallel tracks. Manika Vasagar's life story and G.V. Pope's translation, Tamil. I think it was the most beautiful concept I've ever heard. He's a great musician and great singer and a wonderful man. முடியாது, இமேஜின் பண்ணவே முடியாது. ஒரு மியூசிக் எங்கே போய் நிற்குது, எங்கே திருப்பி வருது, இது என்ன ஆக பார்த்தீங்கன்னா கோர்வையாக போய்ட்டுருக்கு, எங்கேயுமே நான் ஸ்டாப்பிக்காக போய்ட்டுருக்கு. அது அவரால் தான் முடியும், வேறு யாராலும் முடியாது. ஏற்கனவே நத்திங் பட் விண்ட் என்று சொல்லி ஒரு இசை காவியத்தை அவர்கள் நமக்கு அளித்தார்கள். உண்மையை நாம் பார்க்க போனால் எல்லாமே காற்றிலிருந்து பிறக்கிற ஒலி, அந்த ஒலியிலிருந்து பிறக்கிற மொழி, அந்த மொழியிலிருந்து பிறக்கிற அர்த்தங்கள், அந்த அர்த்தங்கள் உணர்த்துகிற உணர்வுகள் என்றுதான் அந்த பயணம் போகிறது. இங்கே இசைஞானி இளையராஜா அவர்கள் திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்று தமிழ் இலக்கிய பரப்பிலே எல்லாரும் சொல்லுவார்கள். ஏனென்றால் அது ஊனை உருக்கி உள்ளொளி பெருக்கி நேர ஆண்டவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவில் இருக்கிற திரைகளை எல்லாம் விலக்கி விடக்கூடிய வாசகங்கள் மாணிக்க வாசகருடைய திருவாசகம். சிம்பொனி இசை அமைப்பது என்பது எல்லாராலும் ஆகக்கூடிய ஒரு காரியம் அல்ல. 200-300 ஆண்டுகளாக அந்த சிம்பொனி இசையை வாசித்து பழக்கப்பட்டு அவர்கள் இரத்தத்திலே ஊறிப்போய் இருக்கக்கூடிய அந்த சிம்பொனி இசைக்குழுவினரை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து தன்னுடைய ஆளுமைக்குள் கொண்டு வந்து அவர்களை வாசிக்க செய்வதற்கு அவர்களை விட சிம்பொனியில் அதிக ஞானம் இருப்பவர்களுக்குத்தான் அதை செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஞானம் இவருக்கு இருந்த காரணத்தால் தான் அவர்களை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து வாசிக்க செய்ய முடிந்தது. அவர்களும் இவருடைய அபாரமான திறமையை அறிந்து இவருடைய கட்டுக்குள் நின்று வாசித்து முடித்ததும் அந்த சிம்பொனி ஒளிப்பதிவு முடிந்ததும் இவருடைய திறமையை பாராட்டுகின்ற வகையிலே 5 நிமிடங்கள் எழுந்து நின்று கைதட்டி அவரை பாராட்டினார்கள் என்றால் அதைவிட ஒரு பெரிய சிறப்பு வேறு யாருக்கும் இருக்க முடியாது. I remember once I was playing with 10 fingers and then Raja said, Viji, அந்த இடத்துல ஒரு பேங் வருது, கொடுக்க முடியுமா? I am playing 2 keyboards. How am I to do it? Both my hands are busy. So on the CS50, I set a note and I banged with my nose. We go all out to do anything for him. இப்போ இருக்கிற மியூசிக்கை பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்பீர்கள். இப்போ இருக்கிற மியூசிக்கு என்று நீங்கள் கேட்பதிலிருந்தே அதனுடைய வேல்யூ உங்களுக்கு தெரியுது அப்படிங்கிறது நன்றாக தெரியுது. உங்கள் கேள்வியிலேயே இப்போது இருக்கிற மியூசிக் என்றால் இனிமேல் இல்லாமல் போகிறதோ இதற்கு முன்னாடி இருந்ததும் இல்லை என்பதும் தெளிவாக நீங்களே விளக்கி விடுகிறீர்கள். ஆனால் அவர்களை பற்றியோ அந்த இசையை பற்றியோ நான் எதுவும் தவறாக சொல்லப் போவதில்லை. முக்கியமாக உணவுக்கு பஞ்சம் வந்த நேரத்தில் மக்கள் உணவாக கற்றாழைகளை உண்டு வாழ்ந்திருக்கிறார்கள். அதே போல் நல்ல இலக்கியங்கள் தோன்றாத நேரத்திலே நகைச்சுவை துணுக்குகள் கூட இலக்கியமாகி விடுகிறது உண்டு என்று நான் சொல்வது உண்டு. அதே போல் இந்த கற்றாழைகள் உணவானதைப் போல இப்பொழுது இருக்கக்கூடிய சினிமா இசை லூப்ஸ்களையும் வைத்துக்கொண்டு ஏற்கனவே ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட லூப்ஸை வைத்துக்கொண்டு நம் வண்டியை ஓட்டி கொண்டிருக்கிறோம். இதனால் என்ன கெடுதல் ஏற்படுகிறது என்றால்
ஒரு லைவாக வாசிக்கக்கூடிய ஒரு வாத்திய கலைஞன் அவனுடைய உணர்வு இந்த பாடலில் வந்து கலப்பதற்கு பதிலாக அதுவும் லைவாக வாட்ச் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கலாம். பட் என்னென்னா இது அதனுடைய அந்த 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 ஃப்ரீக்குவென்சியினுடைய அமைப்பு வந்து அந்த சவுண்டை கேட்கும்பொழுது பிரெயின் செல்ஸ் வந்து அது வந்து மழுங்கடிக்கப்படுது. அது வந்து அதை தூண்டி விடுவதற்கு பதிலாக அது மழுங்கடிக்கப்படுகிறது என்பது விஞ்ஞானபூர்வமான விஞ்ஞான அணுகுமுறையில் பார்த்தால் நீங்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதுபோல் இசை நேச்சுரலாக வாசிக்கக்கூடிய வாத்தியங்களில் வருவதில்லை. நாதசுரத்திலேயோ புல்லாங்குழலிலேயோ. அதற்காக இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் பாடுகிறார்கள் என்பதற்காக நாதசுரத்தை வைத்துக்கொண்டு பாடலும் போட சொல்லவில்லை. பட் அந்த ஃப்ரீக்குவென்சியை யூஸ் பண்ணும்பொழுது, செலக்டிவாக யூஸ் பண்ணும்பொழுது கூடுமான வரை என்னுடைய பாடல்களில் நான் அதுபோல் ஃப்ரீக்குவென்சி வரக்கூடிய இசை கருவிகளை நான் உபயோகிப்பதில்லை. அதே போல் லூப்ஸை நானும் உபயோகிக்க வேண்டியது வந்தாலும் அதிலே அது இலைமறை காய்மறைவாக தெரிந்தும் தெரியாமலும் எங்கேயாவது இளையோடி கொண்டிருக்கும். ஆனால் உணர்வுபூர்வமான இசைக்குத்தான் நான் முக்கியத்துவம் கொடுப்பது வழக்கம். I was sitting down at home and just watching a couple of music programs. There's no programming, there is no computer, there's nothing. It's all live playing, and it sounds so good. But in our country, the culture is now computers, and they want the short wave. இப்போ இருக்கிற சீக்வன்ஸிங் பண்ணும்போது வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக நம்ம பண்ணிக்கலாம். என்ன இது பண்ணாலும் டக்குன்னு இமீடியட்டாக கேன் ரெக்டிஃபை. பட் பிஃபோர் அப்படி கிடையாது. இன்னும் 60-70 பேர் இருப்பாங்க ஆர்கெஸ்ட்ரோட வாசிக்கும்போது. யார் தப்பு பண்ணாலும் பிகினிங்லேருந்து வாசிக்கணும். ஸோ அதனால் அது வந்து ஒரு பெரிய த்ரில்லிங்காக இருந்தது. அதெல்லாம் ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது. ஃபுல்லாக அந்த எனர்ஜியோட இப்போ ஸோ நம்ம ஹார்ட்லேருந்து வாசிக்கிறபடி ஃபீல் பண்ணி வாசிச்சது. ஸோ அதனால் அது லைவ் வாசிக்கும்போது அந்த ஃபீலே வேறு மாதிரி இருந்தது. மியூசிக் டைரக்டர்னு வருது, அவங்க கண்டிப்பாக ஸ்டடி பண்ணி தான் இதில் இறங்கணும். சும்மா அவங்கள்ட்ட 2 வார்த்தை இவங்கள்ட்ட 2 வார்த்தை அதை கோர்வை பண்ணிடணும். அது வந்து மியூசிக் டைரக்ஷன் சொல்ல முடியாது. அது கோர்வை தான். அது எல்லாத்தையும் இங்கே கொஞ்சம் எடுத்து கோர்க்கிறாங்க, அவ்வளோதான். இப்போ ஸ்கோர் எழுதும்போது இப்போ ஒரு நோட்டு திங்க் பண்ணால் இவ்வளவு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு இவ்வளோ லைன் இருக்குது, இவ்வளோ ஸ்டேப்ஸ் இருக்குல்ல, 1 2 3 4 இவ்வளோ ஸ்டேப்ஸ் இருக்குது. இப்போ ஒரு நோட்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு எழுதுனா ஏதோ ஒரு ஐடியா வருது, நம்ம சிவாய வாழ்கன்னு ஐடியா வந்ததுன்னா ஒரு லைன் தான் அட் அ டைம் எழுத முடியும். எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் எழுத முடியாது. இப்போது நம்ம சிவாய வாழ்க அப்படின்னு டியூன் வந்திருக்கு. இதுக்கு ஆர்கெஸ்ட்ரா என்ன வாசிக்கிறதுங்கிறது மறுபடியும் இன்னொரு வாட்டி இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு எழுதணும், அடுத்து இன்னொரு வாட்டி இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு எழுதணும், அடுத்து இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு, அடுத்து இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு, இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு, வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு, வேறு வாய்ஸஸ்க்கு. அது என்ன, அது மேலே இவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. இதுதான் ஃபுல் ஸ்கோர் ரைட்டிங் அப்படிங்கிறது வந்து நம்ம ஜனங்களுக்கு வந்து தெரியாது. இந்த பேப்பரை பார்த்த உடனே இது என்ன சவுண்ட் பண்ணும் அப்படிங்கிறது வந்து இதை கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த கண்டக்டருக்கு தான் கரெக்டாக தெரியும் இது என்ன சவுண்ட் வரப்போகிறது அப்படிங்கிறது. இது ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள். இது அப்படி தான் பண்ண வேண்டியது இருக்குது. ஜனங்கள் வந்து இதை வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி அப்படின்னு நினைக்கல. ஜனங்கள் வந்து நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பது ஜனங்கள் இதைத்தான் ரசிப்பார்கள், இவர் இப்படி செய்தால் தான் ரசிப்பார்கள் என்பது யாரிடமும் அவர்களுக்கு வந்து ஒரு ஃபிக்சேஷன் கிடையாது. நல்ல விஷயங்கள் எங்கிருந்தாலும் ஜனங்கள் தேடி செல்வார்கள் என்பது
இதுவரை நாம் சரித்திரத்தில் கண்டு வந்த உண்மை. அதனால் இது போன்ற படைப்புகளுக்கு ஜனங்களிடம் எப்பொழுதும் வரவேற்பு உண்டு என்பது எனக்கு நன்றாக தெரியும். அவர்களுக்காக இன்னும் புதிய புதிய படைப்புகள் படைப்பதற்கு என் வாழ்நாள் உள்ளவரை நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இல்லை, இது இந்த சிஸ்டம் நான் மட்டும்தான் அங்கே இந்தியாவில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். வேறு ஒருத்தரும் இந்த மாதிரி எழுதி மியூசிக் ஆர்கெஸ்ட்ரா கொடுக்குறவங்க இல்லை. இப்போ பார்த்த நீங்கள் இந்த நோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க. இது மற்ற சினிமா பாடல்களை காப்பி அடித்தது போல் இந்த இசையை யாரும் காப்பி அடிக்க முடியாது. காரணம் என்னென்னா, மற்ற பாடல்களையெல்லாம் நான் விட்டேன், யார் காப்பி அடித்தாலும் பரவாயில்லை என்று. இதற்கு காப்பிரைட்ஸ் ரிசர்வ் பண்ணியிருக்கு யூஎஸ்ஏயில். இந்த ஐடியாவையோ அல்லது இதில் வருகின்ற ஒரு பேட்டர்னையோ எடுத்து யாரும் ஃபாலோ செய்தால் அவர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். Ilayaraja is a great genius, and the idea boiled down to this one. For the first time, Indian music will be taken to a different platform in a global context. As we hear, Beethoven is an Austrian composer, but language doesn't become a barrier. The English can play, the Russians can play, the Americans can play, anywhere he can be played, or Mozart, or Tchaikovsky, or Elgar, Benjamin Britten, they can be played anywhere in the world. Why not our own grandmasters like Shyama Sastry or Tyagayar? We have everything in Carnatic music. We have not mediated, I would use the word mediated. Mediating Carnatic ragas into an internationally understood format has not taken place. If there is one man living today, as far as I know, I can't really sit on judgment about other music directors. I believe if there is one person who can mediate or interpret the spirit of Indian music, Indian ragas, into an internationally understood format, which is symphony, it is Mr. Ilayaraja. இவர் கர்நாடிக் மியூசிக், இந்துஸ்தானி மியூசிக், வெஸ்டர்ன் மியூசிக் இவ்வளவையும் மண்டக்குள்ளே வச்சுட்டு இருக்கிறாரு. இது அத்தனையும் இவரே எழுதி கண்டக்ட் பண்ணுற ஒரே மியூசிக் இவர் தான். அதில் சொல்ல போனால் இவரது ரீரெக்கார்டிங் ரொம்ப அமேசிங். ரீரெக்கார்டிங் பிக்சர் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஆனால் அந்த ரீரெக்கார்டிங் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதனுடைய இது ஹைலைட்டாக இருக்கும். ரீரெக்கார்டிங் ஹார்மோனியம் ஒன்றும் தொட மாட்டார், அப்படியே எழுதின்னு வருவார். அப்புறம் அது வாசிக்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிங்க் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். Thiruvaskam, what he has done, I don't think any composer in the world can ever achieve a concept like that. எண்ணற்ற ரசிகர்கள் தங்கள் அந்த நிகழ்ச்சியின் வெளியீட்டு விழாவின் போது அழைப்புதழ் கிடைக்காத நண்பர்கள், ரசிகர்கள், என்மேல் உயிரையே வைத்து கொண்டிருக்கிற ரசிகர்கள் வெளியிலேயும் டிராஃபிக்கில் வெளியில் நின்று கால் கடுக்க 5 மணி நேரம் 6 மணி நேரம் நின்று கொண்டே அந்த நிகழ்ச்சியை பார்த்து சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் எப்படி நன்றி சொல்ல எனக்கு வார்த்தைகளே கிடையாது. மேலே ஒரு கவனத்தோடு இது இளையராஜா செய்தால் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு, என்மேல் வைத்திருந்த நம்பிக்கையின் காரணமாக அவர்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு கண்ணாடிகள் உடைத்து கையிலெல்லாம் காயங்களோடு, இரத்த காயங்களோடு இதை கேட்டு சென்றிருக்கிறார்கள், அந்த நிகழ்ச்சியை பார்த்து சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் எந்த வகையில் நான் நன்றி சொல்ல முடியும் என்று தெரியவில்லை. அந்த காயங்களையெல்லாம் இந்த பாடல் இசை கண்டிப்பாக ஆற்றிவிடும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அருளுடை சுடரே அழிந்ததோர் கனியே, அருளுடை சுடரே அழிந்ததோர் கனியே, பெருந்திரல் அருந்தவர் கரசே, பொருளுடை கலையே, புகழ்ச்சியை கடந்த போகமே,
யோகத்தின் பொலிவே திருளிடத்தடியார் சிந்தையுட் புகுந்த செல்வமே சிவபெருமானே இருளிடத்துன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே எங்கெழுந்தருளுவதினியே. எனக்கு நான் மியூசிக் எழுதி கொண்டிருந்த நேரத்திலே பீட்டர் என்கின்ற ஒரு மியூசிஷியன், புதபெஸ்டில் இருக்கிற ஹங்கேரி மியூசிஷியன், அவர் வந்து இண்டிவிஜுவல் பார்ட்ஸை காப்பி எடுக்கிறதுக்காக டெய்லி வந்து ஒவ்வொரு எவ்வளோ எழுதியிருக்கனோ அந்த பக்கங்களையெல்லாம் வாங்கி கொண்டு போய் அதை கம்ப்யூட்டரில் ஃபீட் செய்து அதை பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு வந்து கண்டக்டரிடம் காட்டி அது சரியாக இருக்கிறதா இல்லையா அந்த ஒரிஜினல் ஸ்கோரை வச்சுட்டு ரெஃபரன்ஸோடு கரெக்ட் பண்ணிவிட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ஒரு மாதமும் முழு நேர வேலையாக இதை செய்து முடித்திருக்கிறார். அவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இது 2000 ஆண்டு தொடக்கத்திலேயே இந்த திருவாசகம் ப்ராஜெக்ட் தொடங்கிவிட்டது. ஆனால் அது தொடர்ந்து நடப்பதற்கு வாய்ப்பு இல்லாத நேரத்திலே புதபெஸ்டில் நான் அமர்ந்திருந்த பொழுது கம்போசிங்கிற்காக டிஸ்கஷனுக்காக உட்கார்ந்திருந்த பொழுது லாஸ்லோ கோவாச்சனுடன் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு உட்கார்ந்திருக்க பொழுது ஒரு இந்திய நண்பர் அரவிந்த் என்ற ஒரு நண்பர் எனக்கு அறிமுகமானார். அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவருடைய துணைவியார் இந்த கேள்விப்பட்டுவிட்டு திருவாசகத்தை அமைக்கப் போகிறேன் என்று கேள்விப்பட்டுவிட்டு இதனுடைய புண்ணியத்திலே எங்களுக்கும் கொஞ்சம் பங்கு வர வேண்டும் என்று சொல்லி அவர் வீட்டிலிருந்து சமைத்து கொண்டு வந்து தினமும் அங்கு இருந்த 10 நாட்களும் எனக்கு மதிய உணவை அவர் சமைத்து கொண்டு வந்து பரிமாறினார். அந்த குடும்பத்தையும் நன்றியோடு நான் இங்கே நினைவு கூற விரும்புகிறேன். வெளியீட்டு விழாவின் போது எல்லோருக்கும் நன்றி சொன்ன நேரத்திலே விட்டு போன நபர்களை நான் இங்கே அன்புடன் நினைவு கூற விரும்புகிறேன். இதற்கு இந்த திருவாசகம் சிடிக்கு வந்து டிசைன்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்த ஜான் விஜய் என்பவருடைய பெயர் விட்டு போய்விட்டது. It's a great pleasure working with Maestro Ilayaraja. It's a great opportunity which I need to thank him because like I have been part of one of his legendary project Thiruvasagam. To talk about the design as such is like it's the thought behind it is சிம்பனியை வந்து ஒரு மரத்தடியில் கொண்டுட்டோம். பண்ணைப்புறத்துல இருந்து மியூசிக் டைரக்டரை வந்து மேஸ்ட்ரோ இளையராஜாவை தவிர வேற யாராலையும் இது பண்ண முடியாது. செம்பொரு துணிவே சீருடை கழலே செல்வமே. நியூ ஜெர்சியிலிருந்து என்னுடைய ரசிகர் ஒருவர் நான் யுஎஸ் போகும்பொழுதெல்லாம் எனக்கு வேண்டிய அத்தனை வசதிகளையும் செய்து கொடுத்தார். அவர் பெயரும் விட்டு போய்விட்டது. அவர் பெயர் ஆனந்த் கோவிந்த் என்பது. இன்னொருவர் மிஸ்டர் கிருஷ்ணகிரி ஃப்ரம் சிங்கப்பூர். ஃபஸ்ட் டைம் வந்து நான் திருவாசகத்துக்கு எழுத போகும்பொழுது அங்கே சிங்கப்பூரில் என்னை மிகவும் அவர் வீட்டிலிருந்தே சமைத்து சாப்பாடு அனுப்பி மற்ற வசதிகளையும் செய்து கொடுத்து என்னை மிகவும் நன்றாக கவனித்து கொண்டார். இன்னும் உங்களுக்கும் எஸ்எஸ் மியூசிக் சேனலுக்கும் நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் அந்த விழாவை சிறப்பாக ஒளிபரப்பினீர்கள். ஆக்கம் அளவு இறுதியில்லா அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய். இந்த திருவாசகம் வந்து யங்கர் ஜென்ரேஷனுக்காக தான் பண்ணுறேன்னு சொல்லி எல்லா பேட்டிகளிலும் நான் சொல்லியிருந்தேன். அங்கே ப்ரமோவுக்காக நீங்கள் ஷூட் பண்ண வந்த நேரத்தில் யத்தீஸ்வர் என்னுடைய பேரன் வந்தார். சரி இவர் கையில் திருவாசகத்தை கொடுக்குற மாதிரி வச்சாதுன்னா இதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு கையில் திருவாசகத்தை கொடுத்து ஒரு ஷாட் எடுத்தோம். அது அவருக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன்.
ஒரு தேனீ ஒரு மலையிலிருந்து தேனீ எடுக்கும் பொழுது 96 முறை வாயில் போட்டு உமிழ்கிறது, வாய் கொப்பளிக்கிறது போல. அப்படி 96 முறை உமிழ்ந்த பின்னால் தான் அது தேனாக ஆகிறது. அதை போல் ஒரு இசையை, ஒரு பாடலை எத்தனை முறை நான் பாடுகிறேனோ அத்தனை முறை அது மேலும் மேலும் மெருகேற்றப்பட்டு அது இசையாக, இசை தேனாக உங்கள் காதுகளிலே பாய்கிறது. ஒரு பாடலை திரும்ப 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 பாட அது இனிமை பயப்பதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பாடலே உண்மையான பாடல். நமக்கு உலகத்திலே இதுவரை தோன்றிய கிரேட் கம்போசர்ஸினுடைய காம்போசிஷன்ஸ் எதுக்கு நமக்கு ரொம்ப பிடிக்கிறது என்று சொன்னால், அது அதிகமாக இசைக்க 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 அது இனிமையாகி காதுகளில் நான் முன்னர் குறிப்பிட்டதை போல தேனாக பாய்கிறது, மனதை நிரப்புகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அந்த இசை பயணத்திலே நான் சென்று கொண்டிருக்கிற நேரத்திலே இந்த மாதிரி நிகழ்ச்சியிலே உங்களுடன் கலந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் பல நிகழ்ச்சிகளில் SS சேனல் மூலமாக நான் உங்கள் முன் தோன்றுவேன் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம். கற்றைவார் சடையம் அண்ணல் கண்ணுதல் பாத நன்னி மற்றுமோர் தெய்வம் தன்னை உண்டென நினைந்த பெம்மார் கற்றில்லாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சும் ஆரே, அம்மனாம் அஞ்சும் ஆரே, அம்ம